இங்க பாருங்க, இது வந்து வாகை மரத்தோட ஒரு டைப். ஒரிஜினல் வாகை பாத்தீங்கன்னா இது வந்து வெள்ளை கலர்ல இருக்கும், இது வந்து பிங்க் கலர்ல இருக்குது பாருங்க. இது வந்து பன்னி வாகை அல்லது தூங்கு மூஞ்சி பூன்னு சொல்லுவாங்க. சாயங்கால நேரம் ஆனாலும் சரி, இல்ல மழைக்கு சின்னதா மேகம் கருத்தாலும் சரி, இதோட இலைகள் பாத்தீங்கன்னா சுருங்கிரும், தூங்கிரும். அதனால இது தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. இதோட இலை, இதோட பட்டை, இதோட வேறு, இதோட பூ, இதோட காய் எல்லாத்துலயுமே மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதோட காய் பாத்தீங்கன்னா முட்டாய் மாதிரி இருக்குங்க. இதுல இருக்கிற இந்த தோடை எடுத்துட்டு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா புளியோட புளிக்குங்க. இது செம்ம டேஸ்டா இருக்கு, முட்டாய் மாதிரி இருக்கு. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். 18 to 20% புரோட்டீன் இருக்குது இதுல. இதோட பட்டை, இதோட இலை, இதுக்கு எல்லாமே வந்து பெயின் கில்லிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. உடம்புல இருக்கிற வலியை வந்து சரி பண்ணும். தோல் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணும். தேல் எல்லாம் கொட்டிச்சுன்னா அந்த இடத்துல போடுறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அல்சருக்கு கூட இதோட இலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த விதைய கடிச்சு மென்னு சாப்பிட்டாச்சுன்னா அந்த தொண்டையில உள்ள வலி எல்லாம் சரியாகும், கரகரப்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அது மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான ரோட்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் பண்ணி நிறைய ஆக்சிஜனை கொடுக்குது. இந்த சம்மர்ல கொஞ்ச நேரம் இந்த மரத்துக்கு அடியில வந்து கொஞ்ச நேரம் இளைப்பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.